ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். கலியனும் கலிச்சியும் பூவுலகம் வந்தவுடனேயே நீதி நெறியோடு அமைதியாக வாழ்ந்திருந்த பூவுலக உயிரினங்களிடையே எதிர்மறையான தன்மைகள் தோன்றலாயின. வெள்ளானை, வெண்கடுவாய், வெண்குயில்கள், வெண்கலைமான் போன்ற வெள்ளை நிறம் கொண்ட சாத்வீகமான குணம் கொண்ட மிருகங்களும் பட்சி பறவைகளும் பூவுலகை விட்டு வைகுண்டம் செல்ல நினைத்தன. சாத்திரம், வேதங்கள், பஞ்சாங்கம், நீதி, நெறி ஆகியவைகளும் கணினீசனுடைய வருகையினால் திருமாலாகிய நாராயணரை நாடி சென்றன. கடல் விளைவுகளான சங்குகள், முத்துக்கள் முதலியவைகளும் கலியனின் கண்காணாதபடிக்கு ஒளிந்து கொண்டன. தங்கம், நவரத்தினம் போன்றவைகளெல்லாம் பூமிக்குள்ளாக சென்று மறைந்து கொண்டன. சக்தி வாய்ந்த தெய்வ சிலைகளும் பதிகளும் பூமிக்குள்ளும் கடலுக்குள்ளுமாக சென்று ஒளித்து கொண்டன. மழையும் நீர்நிலைகளும் மறைந்து கொள்ள எண்ணியது. இப்பூவுலகத்தை தர்ம பூமியாக கொண்டு அரசாட்சி செய்து வந்த பஞ்சபாண்டவர்கள் கலியனின் வருகையை உணர்ந்து நாட்டை பரிசித்து மகாராஜாவுக்கு பட்டம் கட்டி வைத்துவிட்டு காற்றுக்குள் சென்றார்கள். தர்மம், நீதமும் வேதங்களும் இனி நாம் வைகுண்டம் செல்வோம் என்று கூறி கலிநீசம் பிறந்திருந்த தேசங்களை கடந்து காற்றுக்குள் சென்றன. அங்கே பஞ்சபாண்டவர்கள் வைகுண்டம் செல்வதற்காக இருந்தார்கள். தர்மத்தையும் நீதத்தையும் கண்ட தர்மர், தர்ம நீதங்களே, நாட்டில் இருந்த நீங்கள் காடு விட்டு கண்காணாதே சென்றால் நாங்கள் எவ்வாறு வைகுண்டத்தை அடைய முடியும் என்று கேட்டார். அப்போது அந்த தர்ம நீதங்கள், கலிநீசனின் வருகையினால் பூவுலகம் பொய் பூண்டதாகிவிட்டது. ஆகையால் இனி நாங்கள் அங்கே இருக்க முடியாது. ஆகையால் நாங்கள் திருமாலாகிய நாராயணரை தேடி போகின்றோம் என்று கூறினார். அப்போது பாண்டவர்கள் தர்ம நீதங்களின் பாதங்களில் விழுந்து வணங்கி, நீங்கள் இங்கே இல்லாவிட்டால் நாங்கள் இந்த காற்றுக்குள்ளே இருந்து கர்ம கலியில் நாங்கள் மூழ்கி விடுவோம். ஆகையால் நாங்களும் உங்களோடு வருகின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு சம்மதம் தெரிவித்த தர்ம நீதங்களும் பாண்டவர்களும் வைகுண்டம் நோக்கி புறப்படலானார்கள். அப்பொழுது கனிவு பொருந்திய பெரிய மிருகங்களும் காராவுகளும் 5 தலை சர்ப்பங்களும் வெள்ளை நிற பட்சிகளும் நாம் இனி எங்கே போவோம் என்று கதறி அழுது கொண்டு அந்த காற்றுக்குள்ளே நின்றன. அப்பொழுது நீலவண்ணராகிய திருமால் ஒரு பண்டார வடிவிலே தோன்றி வந்து பாண்டவர்களையும் தர்ம நீதங்களையும் நீங்கள் வைகுண்டம் செல்வீர்களாக என்று கூறி அனுப்பி வைத்தார். அதாவது இந்த ஆகமத்திலே திரும்ப திரும்ப வருகின்ற ஒரு அறிவுரை என்னவென்றால், தன் மீது பக்தியும் விசுவாசமும் கொண்டு வாழ்கின்ற மக்களுக்கு எந்த விதமான துன்பம் ஏற்பட்டாலும், ஐயா இந்த துன்பத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று யார் ஒருவர் கதறி அழுதாலும், அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, உடனடியாக ஐயா வைகுண்ட பரம்பொருள் அவ்விடம் எழுந்தருளி அந்த துன்பத்திலிருந்து அவர்களை காப்பாற்றி அருளுகின்றார் என்கின்ற அறிவுரையாகும். ஐயா வைகுண்ட பரம்பொருளின் ஆற்றலையும் கருணையையும் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாகத்தான் படைத்த குருவின் பருநாமம் சொன்னதுண்டால் சடத்தை மிக காக்க தருணம் உதவி செய்வார். படைத்த குருவின் பருநாமம் சொன்னதுண்டால் சடத்தை மிக காக்க தருணம் உதவி செய்வார் என்று பிரகலாதன் இரணியனிடத்திலே கூறினான். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.